இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சந்தோஷங்களை அவர் ஏற்படுத்த வல்லவர். நான் அறிவிக்கிற இந்த இயேசு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு அன்பு கடவுள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமையில இருந்தாலும், நம்முடைய இருதயம் எது நிமித்தம் துக்கப்படுத்தப்பட்டு நமக்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தருவதற்கு வல்லமை உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, அதனால நான் உறுதியாய் சொல்லுகிறேன், உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர் நிச்சயமா உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களிடத்தில் நான் அன்பாய் கேட்பது, எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய உதாரத்துவமான ஜெபத்தினால் நீங்கள் எங்களை தாங்க வேண்டும். உங்கள் ஜெபம் எங்களுக்கு அவசியம். எங்களுடைய சபை நியூ இந்தியா ஆராதனை கூடாரம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்தினால் எங்களை தாங்குங்கள். எங்களுடைய உபவாச ஜெபம் எல்லா வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 முதல் 12:45 வரைக்கும், ஞாயிறு ஆராதனை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை சரியாக 10 மணி முதல் 12:30 வரைக்கும் நடைபெறுகிறது. அநேகம் தேவ மக்கள் கூடி ஆராதித்து வருகிறோம். நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த மீடியா ஊழியங்கள், தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஏதாவது ஜெபிக்கணும்னா திரையிலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் தகவல்களை அனுப்பி தாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். இன்றைக்கு உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியில நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு சாட்சியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய அற்புதத்தை ஒரு சாட்சியாக முதலாவது நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். என்னுடைய சூழ்நிலைகள் சிறு வயதில் முதல், அதாவது எனக்கு சொல்ல போனால் ஞாபகம் உள்ள நாள் முதல் என்னோட வாழ்க்கைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப தருத்திரம். அதாவது சாப்பாட்டுக்கானாலும் சரிதான், வாலிப நாட்கள்லாம் சரிதான். அதாவது போதுமான என்னுடைய உடைகளாக இருந்தாலும் சரி, உணவுகளாக இருந்தாலும் சரிதான். மேரேஜ் பண்ண பிற்பாடும் என்ன பண்ணாங்கன்னா, அதே நிலைமை தான் தொடர்ந்து. அந்த அடிமைத்தனத்தை போல ஒரு அநேக பார்கல்களை வணங்கி அவங்களுக்கு பின்னால்தாக எல்லாம் நான் போனேன். 41 நாள் விரதங்கள் இருந்து செருப்பே போடுறது கிடையாது, காவி வஸ்திரம், ஒருவேளை அரிசி ஆகாரம், யாருக்குமே தெரியாது. இப்போ அநேகம் பேருக்கு நீங்கள் தெரியும். சாயங்காலம் ஆயாச்சுன்னா அவங்களுடைய ஆச்சாரப்படி அவளும் பழமும் தான் நைட்டு எனக்கு சாப்பாடு. அப்படியெல்லாம் நடந்த என்ன ஒரு திருமணம் ஆகி எனக்கு பிறந்த, ஏற்கனவே என்னால் பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி, ஒரு ஒழுங்கான ஒரு வேலை கிடையாது. கடைகளில் போய் 2000 ரூபா 1500 அந்த மாதிரி தான் சம்பளம் தான் நிற்பேன். ஆனால் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஆண்டவர் தந்தார். அதை விட பெரிய ஒரு பாரமாட்ட எனக்கு தோணலை. ஆனால் சுற்றிலும் இருக்கிற என்னோட மனைவி வரை சொல்லிட்டு உண்டு, நமக்கு 2 பெண் குழந்தை, ஆம்பளை பையனாக இருந்தால் பரவாயில்லாமல் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த துக்கம் எனக்கு ஒரு நாள் என்னோட இருதயத்தில் இருந்ததே கிடையாது. ஆனால் ஏன் இதெல்லாம் இப்படி இந்த நாட்களில் நான் சொல்ல வரேன்னா, என்னுடைய ஜெப வாழ்க்கைகளை பாருங்கள். சுனாமி, அதாவது நான் ரொம்ப வேலைக்காக போகிறது இந்த பீச்சு சைடில் தான் நான் போவேன். சுனாமி வந்ததோட கூட இந்த நம்ம கடலோர கிராமங்களை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அலங்கோலமான காரியங்களாக நடந்தது. என்னுடைய தகப்பனாருடைய நாட்கள் அவரோடு கூட நான் வேலைக்கெல்லாம் போயிருக்கிறேன். இந்த நாட்களிலும் கூட
இனி என்னால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமையில நான் தள்ளப்பட்டு என்னுடைய இருதயங்கள் எல்லாம் உடைஞ்சு போய் இனி என்னால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு இனி நான் என்னோட உள்ளத்துக்குள்ள நான் நினைச்சேன், இனி மரித்து போறதா நல்லது. இந்த 2 பிள்ளைகளையும் வளர்ந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும் கஷ்டம், என் கையில எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரங்களும் வேலை செய்கிறேன். ஆனால் 100-150 ரூபாய்க்கு அன்னைக்கு 10-20 வருஷங்களுக்கு முன்னதாக எல்லாரும் கேட்பாங்க என்கிட்ட, நான் உடம்பு இதே மாதிரி தான் இருக்கும், எல்லாம் நல்லா சாப்பிட்ருவீங்களா, ஒன்றுமே மிச்சம் மீதி பிடிக்க மாட்டேன், அந்த மாதிரி முகத்துக்கு நேராக பேசுவாங்க. ஒரு குடும்பத்தாரோட நான் அந்த பணம் உதவி கேட்டபோது ரொம்ப ஒரு வேதனையான காரியங்களை சொன்னாங்க. அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன், இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு சுனாமியெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு வந்தோம். ஒரு நார்வலில் தான் தங்கியிருந்தோம். ஊருக்கு வந்தோம். என்னுடைய உள்ளத்தில் ஒரு தேடுதல், ஆண்டவரை உண்மையாக தேடினேன்னு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது. அதை தேட ஆரம்பித்தோம் பாருங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 50-100 வாங்கி கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் செழிப்பை தந்து, ஆமீன், ஒரு வருடத்தில் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்கொண்டிருந்த என்னை, ஆமீன், ஒரு கன்றாக அதை விட வேலை எடுத்து செய்யும்படியாக ஆண்டவர் எனக்கு வைத்தார். அன்பானவர்களே, அருமை சகோதரனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்தீங்களா? தரித்திரமான நிலைமையில், ஏழ்மையான நிலைமையில், வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்க துவங்கின போது, கர்த்தருடைய சமூகத்தில் வர ஆரம்பித்த போது, இந்த தேவன்தான் எனக்கு எல்லாம் என்று அவர் உறுதியாக நம்பின போது அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினதை பார்த்தீங்களா? உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஏதோ ஒரு தரித்திரமான நிலையில, ஒரு கட்டப்பட்ட நிலையில, ஒரு சிறைப்பட்ட நிலையில, வறுமை, வறட்சி, தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கடன் பிரச்சனை, வருகிற வருமானத்தை வச்சு குடும்பத்தையே நடத்த முடியல, வருகிற வருமானம் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல, வாழ்க்கையே ஒரு விரக்தி அடைந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை இந்த இயேசு மாற்ற முடியும். அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையின் சிறுமையை, வறுமையை மாற்றின ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் அவர் விடுதலை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை உறுதியா நம்புங்க, உங்க வாழ்க்கை மாறுங்க. இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவருங்க. ஒரு வெறுமையான நிலைமையில இருக்கிறவர்களை ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு போகிறவர். எளியவனை புழுதியில குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் அவர். அந்த இயேசு உங்க வாழ்க்கையும் நிச்சயமாக அவர் மாற்றுவார். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற செய்தி, உன் கட்டுகளை அறுப்பேன். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் கட்டுகளை அறுக்கிற ஒரு தேவன். ஒரு கட்டப்பட்ட நிலைமை, வாழ்க்கையில் விரும்புகிற ஒன்றை செய்ய முடியல, வாழ்க்கையில முன்னேற முடியல, தொழில்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல, குடும்பத்துல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல, தொடர்ந்து ஒரு முன்னேற முடியாத, ஒரு வளர்ச்சி அடைய முடியாத நிலை என்பதுதான் ஒரு கட்டப்பட்ட நிலை, அல்லது செயல்பட முடியாத ஒரு நிலைதான் கட்டப்பட்ட நிலை. நான் ஆண்டவரு பிரியமா வாழ நினைக்கிறேன், பரிசுத்தமா வாழ நினைக்கிறேன், ஆனா முடியல. இந்த பாவத்துல விழக்கூட நினைக்கிறேன், அதுல விழுந்து போறேன். அவன் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ நினைக்கிறேன், முடியல. இது ஒரு கட்டப்பட்ட நிலை. ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியல, தொழில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும், எவ்வளவு ராத்திரி பகலா பிரயாசப்பட்டாலும் ஒரு வளர்ச்சி அடைய முடியல. வருகிற வருமானம் எல்லாம் எங்க போதுன்னே தெரியல. இது ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலை. யாரு கட்டுகிறது? வேதம் சொல்லுது, பிசாசு கட்டுகிறான். நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி கட்டி போடுகிறான். எப்படி ஒரு மனுஷன் நல்ல ஒரு செயல்படுகிற ஒரு மனிதனுக்கு கையையும் காலையும் பிடிச்சு கட்டி போட்டுட்டா அந்த மனிதனால் நடக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது. அவன் ஆசைப்படுவான், இங்கேருந்து அங்க வர போகணும், ஆனா காது கட்டப்பட்டிருக்கு, போக முடியாது. இதை பெற்றுக்கொள்ளணும், இதை தொடணும் அப்படின்னு ஆசைப்படுவான், ஆனா முடியாது. கை கட்டப்பட்டிருக்கு, கை கட்டப்பட்டிருக்கு. இப்போ மாம்ச வெளிப்படையாக ஒரு கயிறுல ஒரு சங்கிலியில கட்டியிருந்தா நம்ம அப்படியே அறுத்து போடலாம். இது ஒரு பிசாசு ஆவிக்குரிய மண்டலத்துல கட்டி வைக்கிறான்.
கட்டி வைத்து விடுகிறான், கட்டி வைத்து விடுகிறான். அசுத்த ஆவிகள் கட்டி வைத்து விடுகிறது. சில மந்திர கிரியைகள் கட்டி வைத்து விடுகிறது. பில்லி சூனிய கிரியைகளால் சில குடும்பங்கள் கட்டப்படுகிறது. மந்திர பில்லி சூனியங்களால் சிலருடைய தொழில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமை, சிலருடைய சரீரங்கள் கட்டப்பட்டிருக்கு, கை கட்டப்பட்டிருக்கு, கால் கட்டப்பட்டிருக்கிறது. அவன் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு முறை ஒரு சகோதரியை ஜெபத்திற்கு அழைத்து கொண்டு வந்தாங்க, ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆராதனை முடிந்த அந்த சகோதரிகள் ஜெபிக்கும்படி கூட்டு வந்திருந்தாங்க. அவனுடைய பிரச்சனை என்னன்னா, சில வருடங்களாக அவனுடைய கை இப்படியே மூடி இருக்கும், கை திறக்க முடியாது, கை இப்படியே மூடி இருக்கும், அந்த கை விரல் வெளியே வராது, அப்படியே மூடி இருக்கும். அவங்க நினைச்சாலும் முடியாது, யாரு பிடிச்சு இழுத்தாலும் வராது, இப்படியே மூடி இருக்கும். இப்படி மூடி அப்படியே மூடி வைக்கப்பட்டிருக்கும். இதனால உள்ள எல்லாம் புண்ணாகி அதுல சீல் வடிந்து துர்நாற்றம். இப்படி ரெண்டு கையும் இப்படி கட்ட இப்படி இருக்கு. இது இப்படி கையை வச்சுட்டு இருந்தா அந்த சகோதரியால என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது, வீட்டுல ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா கணவன் விட்டுட்டு போயிட்டான். 2 பிள்ளைகளோடு அந்த சகோதரி இப்ப தாய் தகப்பனுடைய வீட்டுல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டது போல அப்படி இருக்காங்க. அந்த சகோதரி ஜெபிக்கும்படி கொண்டு வராங்க. ஜெபிச்சா அசுத்த ஆவி உள்ள இந்த ஆட ஆரம்பிக்குது. கையை எடுன விடமாட்டேன் மந்திர கிரியைகள். சிலர் அந்த மந்திரங்களை பண்ணி ஏவுதல் பண்ணி அந்த கை அப்படி முடக்கி வச்சிருக்காங்க. அந்த மந்திர கிரியைகள், அந்த அசுத்த ஆவி அந்த கை அப்படி முடக்கி வச்சிருக்கு. அசுத்த ஆவி கட்டிந்து விரட்டப்பட்ட போது கை அப்படி திறந்தது, வாழ்க்கை மாறினது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு சத்துரு கட்டுகிறான். அசுத்த ஆவிகள் குடும்பங்களை கட்டுகிறது. அசுத்த ஆவிகள் பிள்ளைகளின் மனநிலை கட்டுது. சிந்திக்க முடியாது, எதையும் படிச்சவன் ஞாபகத்துல இருக்காது, படிச்ச எழுத முடியாது. சிலருக்கு வேலை செய்யவே மனம் வராது, ஒரு கட்டப்பட்ட நிலை. வேலை செலுத்து போவாங்க, என்ன செய்யணும்னு நினைவுல வராது, என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன பண்ணணும் தெரியாது, மனம் கட்டப்பட்டிருக்கும். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உண்டு. அப்படிப்பட்டதான நிலைமையில நீங்க என்ன இருப்பீங்க? நான் உங்களுக்கு இன்றைக்கு அதுக்கான ஒரு விடுதலைக்கான வழியை சொல்லுகிறேன். யார் விடுவிப்பார் என்றால் இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறவர். எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியன் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. அந்நியனால், பிசாசினால், அடிமை கொள்கிறவனால் நீங்கள் ஒருவேளை அடிமையாக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு இருப்பீர்கள் என்றால், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் சங்கிலி உங்களை கட்டி வைத்திருக்கிறது என்றால், ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறான், உன் கட்டுகளை நான் அறுப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன். கட்டுகளை உடைக்கிற ஒரு தேவன் பரிசுத்த ஆவியாகிய அன்பு தெய்வம். கட்டுகளை உடைப்பா. ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறா, உன்னை கட்டி வச்சிருக்கிற கட்டுகளை நான் உடைப்பேன். இயேசு கட்டுகளை அறுக்கிறவர். எந்த மந்திர கட்டுகளையும், எந்த பில்லிசினிய கட்டுகளையும், எந்த பிசாசின் கட்டுகளையும் அறுத்து எறிகிற ஒரு வல்லமை தேவனுக்கு உண்டு. நீங்க ஒரு கட்டப்பட்ட நிலைமையில எங்கெல்லாமோ ஒருவேளை அலைந்து திரிந்து வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாம இன்னைக்கு சோர்ந்து களைத்து போய் இனிய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கலங்கின நிலைமையில இருப்பீங்கன்னா, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டு பாருங்க. இந்த இயேசுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்து பாருங்க. இந்த இயேசு உங்க இரட்சகரை ஏற்றுக்கொண்டு பாருங்க. உங்க வாழ்க்கையினுடைய கட்டுகள் அறுபடும், கட்டுகள் அறுபடுங்க, நிச்சயமா அறுபடும். வேதத்துல பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம் 28 முதல் 36 வரை உள்ள வசனத்திலே ஒரு வாலிபன் கட்டப்பட்டிருக்கிறான். அசுத்த ஆவிகள், ஆயிரக்கணக்கிலே அசுத்த ஆவிகள் அந்த வாலிபனுக்குள் புகுந்திருக்கிறது. அசுத்த ஆவிகள் புகுந்தபடியால் அவனுடைய மனநிலை கட்டப்படுகிறது. அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கு தெரியாது, என்ன சிந்திக்கிறான்னு தெரியாது, யார் அவனை அடிப்பான், என்ன வேணா செய்வான். அதனால அவனை பிடித்து சங்கிலிகளால் கட்டி போடுகிறார்கள். அவனுடைய கையை காலை சங்கிலில கட்டி போடக்கூடிய ஒரு நிலைமை வருது. இதான் கட்டப்படுகிற ஒரு நிலை. பாருங்க, நல்ல ஒரு திடகாத்திரமான வாலிபன், நல்ல வாலிப பருவத்தில் உள்ள, நல்ல படித்த, நல்ல இளம் வயதில் உள்ளவன்,
அப்படிப்பட்டதான ஒரு மகன். இவனை போலுள்ள வாலிபர்கள் இன்னைக்கு திருமணமாகி இருப்பாங்க, இவனை போலுள்ள வாலிபர்கள் நல்ல பதவியில் இருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க. ஆனா இவனுடைய வாழ்க்கை ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டதாக, இவனுடைய வாழ்க்கை ஒரு அடிமைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். ஏதோ ஒரு நோய் அவனுக்கு இருக்கலாம், அந்த வியாதியினால் அப்படியே ஒரு கட்டப்பட்ட நிலைமை, அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. இப்படிப்பட்டதான சூழ்நிலை, ஒருவேளை மன விரக்தி, வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு பாதிப்பு. மற்றவர்கள் நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல நிலைமை இருக்கும், குடும்பங்கள் பிள்ளைகள் ஆயிருக்கும். ஆனா இவர்களோ அப்படியே அடிமை போல ஒரு சிறுமைப்பட்ட நிலைமை இருப்பா, கட்டப்பட்ட நிலை. இப்படிதான் இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தில் இருக்கிற வாலிபனுடைய வாழ்க்கை தான். அவனுடைய வயது கொத்தவர்கள் எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள், அவனோ சங்கிலினால கட்டப்பட்டு கிடக்கிறான், சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறான். அசுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்து அவனை இயக்குகிறது. மூர்க்கவான், கத்துவான், கூக்குரலிடுவான், அந்த வழியா போறவங்களை அடிப்பான், கள்ளத்துக்கு எறிவான். இப்படியே இருக்கு. அவனை பார்த்தாலே பைத்தியக்காரனை போல எல்லாம் நினைக்கிறார்கள். அவனை பார்த்தாலே ஒரு பரிகாசமான ஒரு நிலைமையில் இருக்கிறான். பாருங்க, ஒரு நாள் கட்டுகளை, இந்த சங்கிலிகளை அறுத்துட்டு காட்டுக்குள்ள ஓடிடுறான், வனாந்திரத்துக்குள்ளே ஓடி விடுகிறான். வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள், அவனுடைய சகோதரர் உடன் பிறந்தவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள், அவனுடைய நண்பர்கள் எவ்வளவு வேதனை அனுப்போம். இப்படி இருக்குதே என் பிள்ளை வாழ்க்கை, இப்படி இருக்குதே என் மகன் இப்படி இருக்கிறானே. இன்றைக்கு கூட உன் பிள்ளை கட்டப்பட்ட நிலைமை, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை முன்னேற முடியல, உன் பிள்ளை மாத்திரம் படிப்பில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்திருக்கிறது, வாழ்க்கை நன்மை பார்க்க முடியல, ஒரு சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. உன் பிள்ளைகளோடு படித்தவர் நல்ல நிலைமைக்கு, உன் பிள்ளைகளுடைய அவர்களுடைய நண்பர்கள் நல்ல நிலைமைக்கு இருக்கிறதை பார்க்க தாய் தகப்பன் இருதயம் நிச்சயமாய் கலங்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கலங்காதீங்க. என் தாயே, என் தகப்பனை, கலங்காதீங்க. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு, உன் பிள்ளையினுடைய கட்டுகளை உடைக்கிற ஒரு பரிசுத்த ஆவியாய அன்பு தெய்வம் உண்டு. இந்த இயேசுட்ட வந்து பாருங்க, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து பிள்ளைகளை இயேசு விடுவிப்பான். கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து என் ஆண்டவர் பிள்ளைகளை விடுவிப்பான். இந்த வாலிபனை ஆண்டவர் இயேசு சந்திக்கிறார். இயேசு தூரத்துல பார்த்த உடனே வேத வசனம் ஓடி போய் அவர் காலில் விழுகிறான், ஓடி போய் காலில் விழுகிறான். அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியேறி போகட்டும் என்று இயேசு கட்டளை கொடுத்தார். அவ்வளவுதான். அசுத்த ஆவிகள் அவனை விட்டு வெளியேறி போகட்டும் என்று இயேசு கட்டளை கொடுத்தார். அவனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள், அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆவிகள், அவனை கட்டி வைத்திருந்த ஆவிகள் அந்த நிமிடம் அவனோடு துரத்தப்படுகிறது. பூரண விடுதலை பெற்றவனாக, புத்தி தெளிந்தவனாக, மற்றவர்களை போல சாதாரணமாக்கப்பட்டவனாய், மற்றவர்களை போல நல்ல சுகம் பெற்ற வாலிபனாய் இந்த வாலிபனுடைய வாழ்க்கை மாறுகிறது என்று லூக்கா 8:36 சொல்லுகிறது. பிசாசு பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டான், கட்டப்பட்டிருந்தவன் விடுதலையாக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்களுடைய பிள்ளைகள் அல்லது நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டப்பட்ட நிலைமையில, ஒரு நெருக்கடியான நிலைமையில, சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில, எந்த முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில அல்ல தொழில, படிப்புல, பிசினஸ், எதுல ஒன்றுல அப்படியே சிறுமைப்படுத்தப்பட்டு வாழ்க்கை விரக்தி அடைந்த நிலைமையில், எந்த நன்மையும் காணக்கூடாதவர்களாக, அசுத்த ஆவிகளால் கட்டப்பட்டவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இயேசு விடுவிக்கிற தேவன், கட்டுகளை அறுக்கிற தேவன். உங்க மேல இருக்கிற கட்டுகளை அவர் அறுப்பா. உங்க கண்ணுக்கு தெரியாத கட்டுகள், ஆவிக்குரிய கட்டுகளை அவர் அறுப்பார். உங்க பிள்ளைகளுடைய கட்டுகளை அவர் அறுப்பார். உன் கணவனுடைய கட்டுகளை அவர் அறுப்பார். பல வருடமா கணவனுடைய வாழ்க்கை ஒரு குடி பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டு வீட்டுல நிம்மதியே இல்லை, சம்பாதிக்கிறது அத்தனை மதுபான கடையில கொண்டு உன் கணவனை செலவழித்து ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரா? என் ஆண்டவர் விடுவிப்பார், விடுவிப்பார். என் அன்பு சகோதரா, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற என் அன்பு சகோதரா, ஓ நீங்களே நினைக்கிறீங்க வேண்டாம், இந்த பாவம் வேண்டாம், இது வேண்டாம், ஆனா முடியல, ஆனா முடியல. ஐயோ ஐயோ, இந்த என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்குதே, நான் ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என்னை கலங்குறீங்களா? இந்த இயேசுட்ட வந்து பாருங்க. இந்த இயேசு கட்டுகளை அறுக்கிற தேவன்,
கட்டுகளை அறுத்து எறிகிற தேவன், உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வல்லமை இந்த ஆண்டவருக்கு உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்துல 25, 26 பாருங்க. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுறாங்க. நடுராத்திரியில ஜெபித்து தேவனை துதித்து பாடுறாங்க. காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சடுதியில சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து கலன்று போயிற்று என்று அப்போஸ்தலர் 16:26 சொல்லுது. பவுலும் சீலா என்கிற 2 சகோதரர்கள் சிறை பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்காங்க. எதுக்குன்னா இயேசுவை அறிவித்ததுக்காக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிமித்தம் இந்த நாளிலும் கூட தெய்வ பிள்ளைகளை, ஊழியர்கள் சிறைபிடிக்கப்படுவதும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவதும் இன்னைக்கு சாதாரண ஒன்றாக மாறி இருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், சுவிசேஷர்களுக்காக ஜெபிக்கணும், மிஷனரிகளுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு பல வட மாநிலங்களில் ஸ்தோத்திரம், நம்முடைய மிஷனரிகள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியக்காருடைய மனைவிகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. சுவிசேஷத்தின் நிமித்தம் தேவ மக்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்காக நாமும் அன்றாடி ஜெபிக்க வேண்டும். அவர்களை கர்த்தர் விடுவிப்பார். கட்டுகளை அறுக்கிற தேவன். பவுல் சீலாவும் சிறைச்சாலையில் அப்படி கட்டப்பட்டிருக்காங்க. கைகள் கட்டப்பட்டு, கால் கட்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த நடுராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கின பிறகு இவங்க 2 பேரும் ஜெபிக்கிறாங்க, தேவ சமூகத்தை நோக்கி மன்றாடுறாங்க, கதறாங்க. ஆமென். ஜெபித்து பாடி அவங்க துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையில கர்த்தருடைய மகிமை இறங்குது, பரலோக தேவனுடைய மகிமை இறங்குது. கட்டு அவிழுகிறது, அசுத்த ஆவி வெளியேறுகிறது, அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுது. எப்போ கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, கர்த்தரை உயர்த்துகிறோமோ, கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இறங்கி வருதோ, கர்த்தருடைய மகிமை எங்க இறங்கி வருதோ, அங்கே கட்டுகள் அறுபடும், அங்கே அற்புதங்கள் நடக்கும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கும் பொழுது அற்புதங்கள் நடைபெறும். அவன் பாடி ஆராதிக்கிறாங்க தெய்வத்தை. எங்க ஆராதிப்பாங்க? தேவனுடைய ஆலயத்தில். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒருவேளை உங்க வீட்டில் பாட முடியாது, ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாதுன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க. கூடி ஆராதிக்கிற ஆராதனை கூட அரங்களுக்கு போங்க. கர்த்தரை ஆராதிக்கிற நல்ல ஆவிக்குரிய சபைகளுக்கு போங்க. வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை உணர்றீங்களா? நீங்கள் தெய்வத்தை ஆராதிக்கணும், பரலோகத்தின் தேவனை ஆராதிக்க போனோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறவர்களோடு இணைந்து பாடி ஆராதிக்கணும், ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து ஜெபிக்கணும், துதிக்கிறவர்களோடு இணைந்து துதிக்கணும். கட்டுகள் அறுபடும். ஒரு சகோதரி எங்க ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க குடும்பத்திலிருந்து ஒரு நபர் எங்களுடைய ஆலயத்தில் ஆராதிக்கக்கூடியவங்க. அது நிமித்தம் அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தினர், அன்றைக்கு ஆராதனை இருந்தபடியால் அந்த தாயார் அந்த அம்மாவை தன் வீட்டுக்கு வந்த விருந்தினர், வெளியூர்ல இருந்து வந்த ஒரு சொந்தக்காரர், அவங்கள ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். அப்ப ஆராதனை அன்றைக்கு உபவாச நாள். உபவாச ஆராதனையிலே அந்த சகோதரியை அழைத்து வந்து ஆலயத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, எங்கே நடக்கிறதையெல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜெபிக்கிறதையும் ஆராதிப்பதையும் பாடல்களை பாடுவதும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம், புதிய அனுபவம். அப்படியே பின்னாடி அவங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நல்ல ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் நிறைந்து சபை ஆராதித்து கொண்டிருக்கிறது. தெய்வ மக்கள் எல்லாம் ஆராதித்து பாடி துதித்து கொண்டிருக்கிற நேரம், எல்லா அபிஷேகத்துல தெய்வ பிள்ளைகள் ஆராதித்து கொண்டிருக்கும் போது பின்னாடி சேர்ல உட்கார்ந்து இருந்த அந்த அம்மா அப்படியே அலைகளித்து கீழே விழுந்தது. அவங்க ஒன்றும் செய்யல, அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அவர்களுக்குள் இருந்த அந்த ஆவி உள்ள இருக்க முடியாம அவங்கள பல வருடமாய் கட்டி சிறை பிடித்து வச்சிருந்த அந்த அசுத்த ஆவி அது வெளியே வந்து கீழே விழுந்தது, உருண்டது. ஆலயம் முழுவதும் உருண்டாங்க, அலை கழிச்சது. ஒரு அரை மணி நேரம் அப்படியே உருட்டு அலை கழித்து எழும்பி உட்கார்ந்தாங்க.
ஆராதனை முடிஞ்சு கூட்டம் முடிஞ்சு ஓடி வந்தாங்க. அக்கா வீட்டுக்கு வந்தேன், அக்கா கூட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளா தலைவலி, ஒரு மாதிரி தலை சுத்தம், தலைவலி வரும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், வயிற்றுல வலி வரும், அப்படியே குடலை பிரட்டி அப்படி வாந்தி வர மாதிரி இருக்கும். ஆனா வாந்தி வராது. வாந்தி இப்படி எடுத்து பல நேரம், சில மணி நேரம் கஷ்டப்படுவேன். ஆனா வாந்தி வராதுங்க. அப்படி ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு இங்க வந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தி அப்படி வாந்தி வர மாதிரி இருந்து அப்படி சேர்ல அப்படியே இருந்துட்டேன். அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டேன். அந்த ஜெபம் நடந்துட்டே இருந்து, பாடல் நடந்துட்டே இருந்தது. எனக்கு என்ன நடந்து தெரியல, என்ன அறியாமலேயே எனக்கு கீழே உருளை தெரியுது. ஆனா ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்க தெரியல. இப்ப பார்த்தா எனக்கு அந்த தலைவலியும் இல்லை, தலை சுத்தலையும் இல்லை, அந்த குமட்டலையும் இல்லை. இப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு என்னை விட்டு போனது போல இருக்கு. நான் நல்ல சுகமா இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நல்ல சுகமா இருக்க ஆண்டவர் அவளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் கட்டுகளை அறுக்கிற தேவன். ஆராதிக்கும் போது கட்டுகள் அறுபடும். ஆராதிக்கிற இடத்துல தெய்வ பிரசன்னம் நிறைந்திருக்கும். பாருங்க, அந்த வாலிபன் இயேசுவை தூரத்துல தான் பார்த்தான். அவர் தூரத்துல வந்த உடனே அப்படியே பிரசன்னத்துல அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள், அவனை கட்டி வைத்திருந்த ஆவிகள் அலைகழித்தது, அவனை விட்டு வெளியேறினது, துரத்தப்பட்டது. ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு கட்டப்பட்ட நிலையில், ஒரு சிறுமைப்பட்ட நிலையில், உடைக்கப்பட்ட நிலையில் நீங்க இருப்பீங்கன்னா, உன் கட்டுகளை அவர் அறுக்கிற தேவன், உன் கட்டுகளை அறுக்கிற ஒரு ஆண்டவர். உங்கள் கட்டுகள் அறுபடும். இந்த தேவனிடத்தில் வாருங்கள், இந்த தேவனை ஆராதிக்கிற இடத்திற்கு வாருங்கள், தேவ பிரசன்னத்திற்குள் வாருங்கள், இந்த தேவன் உலாவுகிற ஸ்தலத்துக்குள் வந்து பாருங்கள், இந்த தேவ மகிமைக்குள் வந்து பாருங்கள். உங்கள் மேல் இருக்கிற பிசாசனுடைய நுகங்கள் உடையும், அவருடைய கட்டுகள் அறுபடும். உங்க வாழ்க்கையில பெரிய விடுதலை வரும். வாழ்க்கையில, தொழில்ல, குடும்பத்தில, ஒரு கட்டப்பட்ட நிலைமையில, தோல்வி அடைந்த ஒரு நிலைமையில் மிகவும் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, உங்களை இயேசு அழைக்கிறார். இந்த இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். இந்த இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்கள். உன் கட்டுகளை அவர் அறுத்து உன் நுகத்தை முறிப்பா. கட்டுகளை அறுக்கிற தேவன். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, கட்டுகளை அறுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். கட்டுகளை அறுக்கிற நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த பிதாவே, ஒரு கட்டப்பட்ட நிலையில், ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில், உடைக்கப்பட்ட நிலையில், மனவேதனையோடு, மன சஞ்சலத்தோடு, ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, என் குடும்பம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குதே, என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களே, என் வாழ்க்கை ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதே, என்னால் முன்னேற முடியவில்லையே என்று ஒரு பெரிய அங்கலாய்ப்போடும், அழுகையோடும், ஒரு கதறலோடும் இன்றைக்கு காணப்படுகிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு தெய்வமே, உம்முடைய கரத்தை, உம்முடைய கிருபைய, உம்முடைய இரக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல வைங்கப்பா. உம்முடைய அநாதி வல்லமை, உம்முடைய பரிசுத்த புயத்தின் வல்லமை இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் வந்து இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய கட்டுகள் அறுபடுவதாக. இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ள உம்முடைய பிரசன்னம் வந்து இறங்கட்டும். இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள்ள உம்முடைய மகிமை வந்து இறங்கட்டும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். அந்த காரத்தினுடைய நுகங்கள் உடைத்து எறியப்படட்டும். இந்த வாலிப மகனை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறந்து போ. பல வருடமா எழும்ப முடியாமல், நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக்கி இந்த சகோதரனை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இன்றைக்கு அறுபடுவதாக. பல வருடமா இந்த வாலிப மகளுடைய வாழ்க்கையை கட்டி வைத்து திருமண வாழ்க்கையை தடை பண்ணி வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைத்து வைத்திருக்கிற ஆவி கட்டப்படட்டும். கற்பத்தை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் இன்னைக்கு செயலிழந்து போகட்டும். கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற ஆவிகளை இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன். அற்புதம் நடப்பதாக, கட்டுகள் அறுபடுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுபடுவதாக. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை விடுவியும். இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கட்டப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு,
உபத்திரவமான நிலைமையிலே வாழ்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவுக்கு வாழ்க்கை இடம் கொடுத்து பார். எந்த மதம், எந்த மொழி, எந்த ஜாதி, அது முக்கியமல்ல. இந்த இயேசுவிடத்தில் வருவது முக்கியம். அவரை ஏற்றுக்கொண்டு நம்பும் பொழுது, அவரை ஆராதிக்கும் போது வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சபை நியூ இந்தியா ஆராதனை கூடாரம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. எல்லா வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 12:45 வரை உபவாச ஜெபம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 12:30 வரைக்கும் ஞாயிறு ஆராதனையும் நடைபெறுகிறது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து